अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् स्वार्जितैर्गन्धपुष्पाद्यैः शुभैः शक्त्यनुरूपतः आराधयन्नरिं भक्त्या கமயிஷ்யாமி வாசரான். இது நமக்கு எப்படி நாமோ எம்பெருமானுடைய திருவாராதனத்தை பண்ணணும் அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சிஷ்யர் வங்கீபுரத்து நம்பி அப்படின்றவர் அவருடைய கிரந்தத்தில் அருளியிருக்கார். அதாவது கார்த்தால நாம் எழுந்து மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவும்னு அரிர் அருகி அரிர் அருகி அரிர் அரிர் அருகின்னு 7 தடவை சொல்லணும். அப்புறம் இன்னும் கஜேந்திரனை ரட்சித்தா போல் என்னையும் ரட்சிக்கணும்னு அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்லணும்னு இருக்குது. அதான் கார்த்தால இது மாதிரி ஹரிநாம ஸ்மரணம் பண்ணி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா, நம்முடைய காலைக்கடல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு பிரதிஜைன்னா ஒரு சங்கல்பம், ஒரு எண்ணம், ஓத்தெடுக்கிறதுன்றாலே அந்த மாதிரி இத்தனை காலமும் நான் வியர்த்தமாக வீணாக கழிச்சுட்டேன், இனிமேட்டு உன்னுடைய ஆராதனத்தை நான் இன்னிலேருந்து பண்ணி என் வாழ்நாளை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிஜை பண்ணணும். அதாவது பிரதிஜைனா இப்போ நித்தியம்தான் ஆராதனம் பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னா கூட அப்போ நித்தியம் எதுக்கு இந்த பிரதிஜை பண்ணுறது? நாம் தான் காலாகாலம் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னா அப்படி இல்லை. இந்த பிரதிஜை பண்ணுறதுனால அதாவது நம்முடைய பக்தியில் குறவோ இல்லை நம்முடைய பொருள்களில் இருக்கக்கூடிய குறவோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஆராதனை பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ நித்தியம் நான் இனிமேட்டு என்னுடைய வாழ்நாளை கழிக்கிறேன்னு இப்போ இன்றைக்கி சொன்னோன்னா என்ன அர்த்தம்? நேற்று பண்ணினத்தில் இருக்கிற குறையை சீர் பண்ணி இன்னிலேருந்து நன்னா பண்ணுறோன்னு அர்த்தம். அதுக்காக நித்தியம் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, நித்தியம் நாம் இந்த மாதிரி சங்கல்பிக்கணும்னா எண்ணம் கொள்ளணும். அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஆன மாதிரி அவர் ஒரு சாத்விகமான ஒரு எண்ணத்தை நாம் கொள்ளணும். இனிமேல் இத்தனை நாளாக எனக்கு வியர்த்தமாக போயிடுச்சு. வியர்த்தமாக போனதுன்றது தெரியும். 24 மணி காலத்தில் நாம் எவ்வளோ டைம் வேஸ்ட் அடிக்கிறோம், வியர்த்தமாக்குறோன்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அது புரிஞ்சுதுன்னா அதே மாதிரி தான் நம்முடைய ஆராதனத்துலேயும் குறை இருக்கும். அதனால் இது இத்தனை காலம் நான் வியர்த்தமாக்கிட்டேன், இன்னிலேருந்து நான் வாழ்நாளை உனக்கு ஆராதனை பண்ணி கழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்லோகம். அதை அவர் சொல்லி காமிச்சிருக்கார். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஸ்வார்ஜிதைர் கந்த புஷ்பாத்யைஹி, ஸ்வார்ஜிதமாக இருக்கணும், நம்மாலே சம்பாதிக்கப்பட்டதான கந்தம் புஷ்பம் முதலியவைகள் எல்லாம் எது திருவாராதனத்துக்கு போகணுமோ. திருவாராதனத்துக்கு கந்தம் புஷ்பம் மாத்திரம் இல்லை, திருவாராதனத்தில் நிவேதனத்துக்கு தளிகை பண்ணணுமோ இல்லை, அந்த தளிகை சாமான் எல்லாம் உள்பட எல்லாம் தான். தளிகை ஆற்றுக்கு விறகு உள்பட வச்சுக்கோங்களேன். அதனால் எல்லாத்தையும் நாம் சம்பாதிக்கணும். அதெல்லாம் ஸ்வார்ஜிதமாக இருக்கணும்னு கந்த புஷ்பத்தை சொல்லிச்சு. வாசனை திரவியங்களை ஆதி சப்தத்தினால மற்றதெல்லாமும் எடுத்துக்கொள்ளணும். அது எப்படி இருக்கணும்னா, சுபை ஸ்வார்ஜிதமாக இருக்கணும்னா நம்மாலே சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கணும். அதனால் கடையில் சந்தனம் வாங்கிவிடக்கூடாது. நாம் சந்தன கட்டையை கடையில் வாங்கலாம், அப்புறம் நாம் அதை நாமே தான் இழைச்சிக்கணும் சந்தனத்துக்கு. அதே மாதிரி புஷ்பத்தை நாமே தோட்டம் வச்சு செடி வச்சு உண்டு பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது உயர்த்தியானது. அதனால் சுவார்ஜித்தை கந்த புஷ்பாத்தியை ஆதி சப்தத்தினால மற்ற எல்லா பொருள்களும், அந்த மற்ற எல்லா பொருள்களும் வாங்க வேண்டியது பல இருக்கும். எல்லாத்தையும் நாமே சொந்தமாக பயிர் வைக்க முடியாது. அதனால் அதெல்லாம் வாங்கக்கூடிய
பணம் தேவைப்படுறது, அந்த பணமெல்லாம் கூட சுபமாக இருக்கணும். அந்த பணமெல்லாம் கூட எப்படி இருக்கணும்? சுபமாக இருக்கணும். சுவார்ஜிதைர் கந்த புஷ்பாத்யைஹி, அதுவும் சுவார்ஜிதமாக இருக்கணும். அந்த பணம் நாம் யாச்சகம் பண்ணி வரக்கூடாது. அந்த பணம் நாம் உழைச்சி சம்பாதிச்சு வரணும். அந்த பணம் எப்படி வரணும்? உழைச்சி சம்பாதிச்சு வரணும். இல்லைன்னா நம்முடைய கேலிபருக்கு, அதான் நம்முடைய நல்ல தன்மைக்கு யாருன்னா நமக்கு சமர்ப்பிக்கணும். அதாவது கிஃப்டாக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறது. எதுக்காக கிஃப்ட் கொடுக்குறா? இவர் வேத அத்தியனம் பண்ணுறார், இவருக்கு நாம் எதனா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சமர்ப்பிக்கிறார். அந்த மாதிரி வரதா இருக்கணும். யாரையும் போய் யாச்சகம் கேட்டுலாம் பண்ணக்கூடாது. அதான் சுவார்ஜிதை கந்த புஷ்பாத்யைஹி சுபைஹி சக்தி அனுரூபத்தா. நம்முடைய சக்தி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்தா போல் பண்ணால் போதும். இதெல்லாம் சம்பாதனம் பண்ணி எல்லாம். அப்புறம் அந்த மாதிரி நம்முடைய சக்திக்கு தகுந்தா போல ஆராதயன் ஹரிம் பக்தியா, அதாவது ஹரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அவனை நம்ம பக்தியோடு இந்த பொருள்கள்லாம் வச்சு ஆராதிக்கணும். ஹரிம் பக்தியா கமைஷ்யாமி வாசகான், என்னுடைய வாழ்நாளை இப்படி கழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பெருமாளுடைய ஆராதனம் ரொம்ப முக்கியம். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குதே, நாள் பூரா செய்ய வேண்டிய காரியத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரிய விசேஷம் இந்த பகவத் ஆராதனம். இந்த பகவத் ஆராதனம் பண்ணணும். இதுக்கு அதனால தான் இந்த பகவத் ஆராதனம் பண்ணச்சே பெருமாள் என்ன பண்ணுறான், நம்ம ஆற்றுல எழுந்தருளிருக்கக்கூடிய விக்கிரகாதிகளில் நீரக்ஷர நியாயன அப்படியே இங்கே சாநித்தியம் கொள்கிறான். இல்லைன்னா சால கிராமத்தில் சாநித்தியம் கொள்கிறான். நாம் அர்ச்சிக்கணுன்ற எண்ணத்தோடவே அவன் இங்கே நம்ம பூஜையை ஏற்றுக்கிறதுக்காகவே அந்த மாதிரி அதில் சாநித்தியம் கொண்டிருக்கான். அதனால தான் இப்படி நாம் அர்ச்சிக்கிறோம். இதுக்கு முன்ன மனசாக நாம் பண்ணது நம்முடைய மனசில் எழுந்தருளிருக்கான். அவன் எப்படியுமே எழுந்தருளிருக்கு போகிறான். நாம் அர்ச்சிக்கணுன்றதுக்காக மாத்திரம் அவன் வரல, நமக்கு பேர் உருவம் கொடுக்கறதுக்காக வந்தான். அப்படியே நம்ம மனசில் நிலச்சி இருக்கிறதுக்கு நம்ம கர்மானுகுணமாக அவன் நியமித்து காரியங்களை கொள்றதுக்காக அங்கே இருக்கான். அப்படியே நம்ம உள்ளமாங்கோயிலில் இருக்கவனை நாம் ஆராதிக்கிறோம் மானச ஆராதனத்தில். இப்போது இந்த இடத்துல நாம் அர்ச்சிக்கணும்னே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால இந்த ஆராதனத்துக்கு தான், அதனால் திரு ஆராதனம் அப்படின்னு திருவாராதனம்னு வசதியாக திரு சப்தம் போட்டு சம்பிரதாயத்தில் சொல்கிறது. திருவாராதனம் பண்ணணும் அப்படின்னு. இந்த திருவாராதன காலம் எப்போ அப்படின்னு சொன்னால், காலமாக எழுந்து நாம் சம்பாதிக்க வேண்டிய திரவியங்கள்லாம் சம்பாதிச்சு சேகரம் பண்ணி தளிகையெல்லாம் பண்ணி இந்த மாத்தியானிக காலத்தில் 10:30 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய காலம் மாத்தியானிக காலம். அப்போ இந்த திருவாராதனத்தை பண்ணணும். அதாவது தளிகைலாம் பண்ணி திருவாராதனத்தை பண்ணிவிட்டு அப்புறம் நாம் சாப்பிடணும். அதான் அதுக்கு முன்னே இந்த திருவாராதனத்தை பண்ணணும். அதனால் இது ரொம்ப விசேஷமாக சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் என்ன பண்ணணும், நம்முடைய சக்திக்கு தகுந்தா போலே சுபமான திரவியங்களை நமக்கு நாமே சம்பாதிச்சு அதன் மூலமாக பெருமாளை பக்தியோடு கூட ஆராதித்து, டாம்பிகமெல்லாம் இல்லாமல், இல்லைன்னா அது ஏதோ ஒரு கடனேன்னு பண்ணாமல் பக்தியோடு ஆராதித்து நம்ம வாழ்நாளை கழிக்கணும்னு சொல்கிறது. இப்போ ஹரிம் பக்தியான்னு சொல்லிச்சு. ஏன் இப்படி தான் அது பண்ணணுமான்னா, ஏற்கனவே சொன்னோம், ஆராதனா நாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அது இன்னொரு பிரமாணம் சொல்கிறது, ந விஷ்ணு ஆராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம் தஸ்மாத் அநாதிமத்யாந்தம் நித்யம் ஆராதயேத் ஹரிம். ந விஷ்ணு ஆராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம். வைதிக கர்மாக்கள் இருக்குதே, அந்த வைதிக கர்மாக்களில் உயர்ந்தது எது அப்படின்னு சொன்னால் விஷ்ணு ஆராதனம் தான். விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்ததான வைதிக கர்மா எதுவுமே கிடையாது.
வைதிக கர்மான்னா வேதம் விகிச்சதான கர்மாக்கள் இருக்குது. யாக யஜ்ஞம் தபஸு ஹோமம் இன்னும் என்னென்ன இருக்குதோ தீர்த்த யாத்திரை அது இது அப்படிலாம் ஏகமாக கர்மாக்கள் விதிச்சிருக்குதே வேதத்தில். அந்த கர்மாக்கள் அந்த வைதிக கர்மாக்களில் விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்றும் இல்லை. அதான் விஷ்ணு ஆராதனா புண்ணியம் வித்தியத்தை. நம்ம விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் உயர்ந்ததான புண்ணியம் கொடுக்கக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. தஸ்மாத்து ஆகையினால அனாதி மத்தியாந்தம் நித்தியம் ஆராதையே ஹரிம். அதனால் அனாதி ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் இருக்கான எம்பெருமான் அப்படிப்பட்ட ஹரியை எப்பவும் நாம் ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி சுவாமி, ஆராதிக்காட்டா என்ன? எத்தனையோ தான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, பண்ணணும் இதை நித்தியம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இப்போ சந்தியாவந்தனம் நித்தியம் பண்ணணும், ஆக என்ன நாள்தோறும் சந்தியாவந்தனத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. பண்ணால் என்ன விட்டா என்ன அப்படின்னா இல்லை, விட்டா பாபம் சொல்லியிருக்குது. சந்தியாயீனா அசுச்சிர் நித்தியம் அனர்ஹ சர்வ கர்மசு. சந்தியை ஒருத்தன் பண்ணாத விட்டுட்டான்னா அவன் எல்லா கர்மங்களுக்கும் அனர்ஹத்தையாக போயிடுவான். எந்த வைதிக கர்மாவும் அப்புறம் பண்ண முடியாது. சந்தியாவந்தனம் பண்ணாதான் அவனுக்கு மற்ற வைதிக கர்மாக்களில் அர்ஹத்தை யோக்கியத்தை உண்டு. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா மற்ற வைதிக கர்மா பண்ணுறதுக்கு அவனுக்கு யோக்கியத்தை கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதுலேருந்து என்னென்னா நாள்தோறும் சந்தியாவந்தனம் பண்ணின்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் சந்தியாவந்தத்தை விட்டு ஒழிச்சுட்டாக்கா மற்ற கர்மாக்கள்லாம் நீ அனர்ஹன்னு சொன்னதுனால சந்தியாவந்தனம் விடாத பண்ணணும் அப்படின்னு. இந்த இடத்துலையும் விஷ்ணு ஆராதனாத் புண்ணியம் வித்தியதே கர்ம வைதிகம் தஸ்மாத் அனாதி மத்தியாந்தம் நித்தியம் ஆராதே ஹரிம்னு சொல்லியிருக்குது. அப்படி பண்ணணுமான்னா அப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணாது போயிட்டா அனர்த்தத்தை சொல்கிறது. யோ மோகாத்து அதவா ஆலஸ்யாத்து அகிருத்வா விஷ்ணு பூஜனம் புங்கே சயாதி நரகானு சுகரேஷ்வபி ஜாயத்தே அப்படின்னு சொல்கிறது. எவன் ஒருவன் யோ மோகாத்து மோகத்தினாலேயோ, மோகம்னா அறியாம தன்மை அது இது, அதவா ஆலஸ்யாத்தி சோம்பேறித்தனத்தினால அகிருத்வா விஷ்ணு பூஜனம் விஷ்ணு பூஜையை யார் செய்யாது இருக்கானோ அவன் என்ன பண்ணுறான்? புங்கே சயாதி நரகான்னு. அப்படி இருக்கவன் என்ன பண்ணுறான்னா நரகங்களை அடையிறான், நரகங்களில் போய் அனுபவிக்கிறான்னு சொல்கிறது. புங்கே ச நரகான் யாத்தி. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? நரகத்தில் போய் அனுபவிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, நரகம் போயிட்டா விட்டு என்ன பண்ணுவான்? சூக்கரேஷு அபிஜாயத்தே, பன்றியினுடைய பிறவியில் தோன்றான், பிறக்கிறான், பன்றியாக பிறக்கிறான்லாம் சொல்லியிருக்கு. அதனால் ஆராதனம் நித்தியம் பண்ணுன்னு சொன்னது அதுதான்டா வசதி, அதுதான் புண்ணியமான காரியம் அப்படின்னு. அப்படி பண்ணலைன்னா நரகத்தை போய் அடைஞ்சி அங்கே நரக அனுபவத்தை பெறுவன். அதுக்கப்புறம் சூக்கர யோனி பன்னி யோனிகள்லாம் பன்னியாவெல்லாம் பிறப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அதுக்கப்புறம் இன்னமும் சொல்லியிருக்கு. அதனால் விஷ்ணு ஆராதனத்தை விடக்கூடாதுன்னு. விஷ்ணு வர்ச்சா ரஹிதே கிராமே விஷ்ணு வர்ச்சா ரஹிதே கிரகே ந குர்யாத் அன்னபானாதி ந தத்ர திவசம் வசேத். விஷ்ணு அர்ச்சா ரஹிதே கிராமே, எந்த கிராமத்தில் விஷ்ணுவனுடைய அர்ச்சனம் இல்லையோ, விஷ்ணு அர்ச்சா ரஹிதே கிரகே, எந்த வீட்டில் விஷ்ணுவனுடைய ஆராதனம் இல்லையோ, ந குர்யாத்து அன்னபானாதி, அந்த இடத்துல அன்னபானங்கள்லாம் உணவு அருந்துறதோ தீர்த்தம் சாப்பிட்றதோ பண்ணவே கூடாது. அது மாத்திரம் இல்லை, ந தத்ர திவசம் வசேத், அந்த இடத்துல ஒரு நாள் கூட வசிக்கக்கூடாது. இப்போ ஊர்னு சொல்லியிருக்குது, வீடுன்னு சொல்லியிருக்குது. என்ன, நாம் எந்த வீடும் நமக்கு இல்லை, அந்த ஊருக்கு போகிற வழியில் அங்கே தங்க வேண்டியதாக இருந்தது
தங்கி போகணும்னு சொன்னால் அந்த ஊரில் விஷ்ணு கோயில் இல்லை, விஷ்ணு ஆராதனை கிடையாது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு நாள் கூட வசிக்கக்கூடாது. அந்த ஊரில் போய் நாம் நாம் வழிக்கு சாப்பாடு நாம் எடுத்துன்னு போனால் கூட அங்கே வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அந்த ஊரில் வச்சு, ஏன்னா விஷ்ணு ஆராதனை இல்லைன்னா அந்த கிராமத்தில் சாப்பிடுவோம். அதே மாதிரி சரி, கிராமத்துக்கு போனால் நமக்கு வீடே இருக்குது, தெரிஞ்சவா இருக்குது அப்படின்னா கிராமத்தில் கோவில் இருக்குது, ஆனால் அந்த வீட்டில் கோவில் இருக்குது, திருவாராதனை பண்ணுறான், அந்த வீட்டில் திருவாராதனை அவள் பண்ணுறதில்லை அப்படின்னா அந்த வீட்டில் நாம் சாப்பிடக்கூடாது, அந்த வீட்டில் தங்கவும் கூடாது அப்படின்னு அந்த நிஷேதத்தை வேற சொல்லியிருக்கு. அதாவது இத்தராள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது. அதனால் இந்த ஆராதயன் ஹரிம்பக்தியா கமயிஷ்யாமி வாசரான்னு நாள்கள்னா இந்த மாதிரி கடத்துறேன்னு சொல்லி சங்கல்பம் நாள்தோறும் பண்ணிக்கிறோமே, இத்தனை நாளாக வியர்த்தமாக போயிடுச்சு. அப்படி பண்ணக்கூடிய இந்த திருவாராதனத்துடைய ஏற்றத்தை இங்கே சொல்லிது. இந்த திருவாராதனம் எப்படி பண்ணணும்னா, நமக்காக விக்கிரகத்தில் குடிக்கொண்டிருக்கானே, அதாவது கரச்சரணாதிகள்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி திருவடி, கை, அப்புறம் திருமுகம் எல்லாம் திருமேனியோடு கூட விளங்குறானே, அந்த பெருமாளுக்கு பண்ணணும். அதாவது விக்கிரகாராதனம் பண்ணணும், ராமகிருஷ்ணாதி விக்கிரகாராதனம் பண்ணணும். ஆனால் அந்த விக்கிரகாராதனத்தை காட்டிலும் சுலபமாக இருக்கிறது சால கிராமாராதனம். விக்கிரகத்தெல்லாம் பிரதிஷ்டையெல்லாம் பண்ணணும், விக்கிரகத்தெல்லாம் எதனா தோஷம் நேர்ந்து போச்சுன்னா அதுக்கு பிராயஷ்சித்தாதிகள்லாம் பண்ணணும். ஆனால் சால கிராமத்துக்கு எந்த விதமான பிரதிஷ்டையோ ஆவாகனமோ இதுவோ பரிகாரமோ எதுவுமே பிராயஷ்சித்தாதிகளோ எதுவுமே பண்ண வேண்டாம். மிஞ்சி போனால் பாலில் திருமஞ்சனம் பண்ணிட்டா போகிறோம். எதனா ஒரு நியூனாத்திரிக்தம் இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா, அதாவது அவருக்கு ஒன்றும் நியூனாத்திரிக்தம் இல்லை, நம்ம மாத்திர ஏதோ தீட்டு நடந்துடுத்து, அது நடந்துடுத்து, அந்த தீட்டு சமயத்தில் பெருமாள் அங்கேயே இருந்துட்டார், இல்லை நான் 40 நாள் ஊருக்கு கூட்டும் திருவாராதனமே பண்ணலை அப்படின்னா அவருக்கு ஒன்றும் தோஷம் இல்லை. அந்த மாதிரி எதனா இருந்து நம்ம மனசு இருந்துன்னா கூட வெறும் பாலில் திருமஞ்சனம் பண்ணிட்டா போதும். அதனால் இந்த விஷ்ணு ஆராதனத்தை எப்படி பண்ணணும்னா, விக்கிரகாராதனம் அதுதான் முக்கியம். ஆனால் விக்கிரகாராதனத்தை தான் நாள்தோறும் பண்ணணும், அதெல்லாம் நிர்பந்தம் இருக்குது. நாம் வெளியூர்லாம் போகிறோம், அது இதுன்னா விக்கிரகாராதனம் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா ததாபாவே சால கிராம சிலாராதனத்தை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அந்த சால கிராமத்தினுடைய ஏற்றம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சால கிராம சிலாயத்ர பூஜ்யதே கமலாசனா தஸ்மாத் ரோஷத்வயம் புண்ணியம் க்ஷேத்திரமித்யுபவதாரயா. அதனால் அந்த சால கிராம சிலை எந்த இடத்துல பூஜிக்கப்படுறதோ அந்த இடத்துல எந்த விதமான குற்றமும் வராது. அதுக்கப்புறம் அந்த சால கிராமம் பூஜிக்கிற இடத்துக்கு தஸ்மாத் குரோஷத்வயம், அதான் 2 மைல் தூரம் வரையில் உள்ள பிரதேசம் புண்ணியக்ஷேத்திரம் இத்யுபதாரையா. அது எங்கே சால கிராமம் ஆராதிக்கப்படுறதோ அதை அந்த சால கிராமம் எழுந்திருக்கிற இடத்துலேருந்து 2 மைல் தூரம் பரப்பளவு சுத்தளவு அது புண்ணியக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போது அந்த சால கிராம ஆராதனை ரொம்ப புண்ணியமான காரியம். அதுக்கப்புறம் பின்னாவா ஸ்புட்டிதா யத்வா சக்கரயுக்தா சிலாயதி பூஜனீயா பிரயத்னேன பக்தி முக்தி பலப்பிரதா. அந்த சால கிராமம் சில சமயத்தில் உடஞ்சிருந்தா கூட விரிசல் இருந்தாலும் அது அப்படியே நல்ல சக்கரம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா, சால கிராமத்தில் உள்ளுக்குள்ளே
சக்கரம் இருக்குமாகில், சக்கர வடிவாக அதில் கோடுகள்லாம் இருக்குமாகில், அது உடஞ்சிருந்தா கூட அது அப்படியே திருவாராதனம் பண்ணலாம். அது என்ன பண்ணும்? புக்தி முக்த முக்தி பலப்பிரதா. அது புக்தின்னா போகம், இங்குற்றைய போகம். முக்தின்னா மோட்சம். அது ரெண்டுத்தையும் அது தரக்கூடியது. அதனால் சாலக்கிராமம் ஏதோ உடஞ்சிருந்தா கூட அது உள்ள சக்கரம் இருக்குமா இருந்ததுன்னா, சக்கர ரேகை இருக்குமாகில் அதை அப்படியே வச்சு பூஜை பண்ணலாம். அது புக்தியும் முக்தியும் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாலக்கிராமத்துக்கு நாவாகன பிரதிஷ்டா நசாந்திர்நைவ நிஷ்கிருதி துக்தேன ஸ்நாபயேத் பிரம்மன் ஸ்பர்ஷாத்யைஹி தூஷிதா எதி. ஏதாவது படக்கூடாதோ பட்டுட்டா அந்த மாதிரி எதனா தோஷம் இருந்ததுன்னா, இந்த பொதுவில் சால கிராமத்துக்கு ஆவாகனமோ பிரதிஷ்டையோ சாந்தியோ இல்லை எதனா பரிகாரமோ எதுவுமே கிடையாது. எதனா தோஷம் எதனா சம்பவிச்சுது அப்படின்னு நினச்சோன்னா துக்தேன ஸ்நாபயேது, பாலால் திருமஞ்சனம் பண்ணால் போரும் அப்படின்னு. அப்படிப்பட்ட சாலக்கிராம திருவாராதனத்தை நித்தியம் விடாமல் பண்ணணும். அப்படி பண்ணாத இருந்தால் அந்த இடத்துல சாப்பிடக்கூடாது. அதனால் சாலக்கிராம திருவாராதனம் பண்ணுற ஊருக்கு போயிருந்தால் கூட ஸ்திரீகள் அந்த சாலக்கிராம சிலையை தொடாத திருவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு தலையை சமர்ப்பித்து அப்புறம் சாப்பிடணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நதிவர்யான் பதே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.